வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு முட்டை தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சூப்பராக ஈஸியாக பண்ணிடலாம். கல் மீடியமாக காய வச்சுக்கலாம். முட்டை தோசைக்கு கொஞ்சம் தின்னாவே ஊற்றுங்க, சன்னமாக ஊற்றுங்க. ஏன்னா முட்டை ஊற்றிட்டு கொஞ்சம் உள்ளே வேகிறது கஷ்டம், அதனால தின்னா ஊற்றுங்க. தோசைக்குன்னா கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக ஊற்றுங்க. கடலை எண்ணெய் ஊற்றி சுடுறப்ப நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். ஃபஸ்ட்டு இது நல்லா எண்ணெய் சுற்றி ஊற்றிட்டு மூடி வச்சிடலாம். இந்த சென்டரில் எல்லாம் கொஞ்சம் வெந்தோன்னே முட்டை ஊற்றிக்கலாம். பாருங்க, ஒரு 15 செகண்ட் வெந்தோன்னே நம்ம இந்த முட்டையை உடச்சி ஊற்றிடலாம். மஞ்சக்கரை லைட்டாக அப்படியே உடச்சி விட்டுருங்க. முட்டை ஊற்றுறப்ப நல்லா கொஞ்சம் சிம்மில் வச்சுருங்க. எல்லா சைடும் நல்லா கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. அப்படியே லைட்டாக சால்ட்டு போட்டுக்கலாம். நீங்கள் இட்லி பொடி இருந்தாலும் இட்லி பொடி போடுங்க, அதுவும் நல்லா ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நான் பெப்பர் போடுறேன். பெப்பர் ஒன்றும் பாதியமாக தட்டி வச்சுக்கோங்க. பெப்பர் உங்கள் சாய்ஸ் தான். உங்களுக்கு நிறையா வேணும், கொஞ்சம் காரம் தூக்கலாக வேணும்னா கொஞ்சம் நிறையா பெப்பர் போட்டுக்கோங்க. இதில் பெப்பர் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு மேலேயும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. திருப்பி போட்டு எடுக்கிறப்ப ஈஸியாக இருக்கும். ஃப்ளேம் கொஞ்சம் ஹைலையும் லோலையும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. திருப்பி போட்டோன்னா ஹையில் வச்சுருங்க. அதே மாதிரி ரொம்ப வேக விட வேண்டாம். இப்போ பாருங்கள், சூப்பராக கரெக்டாக நீட்டாக வந்துடுச்சு. நம்ம இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சாம்பார் வச்சுருந்தேன், சுண்டைக்காய் கத்திரிக்காய் போட்டு. சாப்பிட்டு பார்க்கலாம். செட்டிநாடு கொடி ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். என்ன டிஷ் போடுறதுன்னு சொல்லுங்கள். உங்கள் கமெண்ட்டுக்காக நான் வெயிட் பண்ணுவேன். சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைகளுக்கு போடுறப்ப பெப்பர் இன்னும் நல்லா பவுட்ரு பண்ணிடுங்க. அப்புறம் ஆட் பண்ணுறப்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.